வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3058 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து குயிக்காக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 5808 வேகன்சி இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, மேல் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கும் அதாவது கிராஜுவேட் லெவலுக்கும் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும் சிலபஸ் சேம் தான், பட் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் வேரி ஆகும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரே ப்ரிப்பரேஷனில் 2 எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இதுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். இப்போ வந்திருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, அதாவது இதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே டோட்டலாக 8800க்கும் மேலே வேகன்சி இருக்குது. இதுக்கான 200 டே ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, 200 நாள் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறவராக இருந்தால் 100 நாள் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னும் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக 5 மாதத்துக்கு மேலே டைம் இருக்கும். பட் நீங்கள் 200 நாள் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக படிக்காமல் 100 நாளுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கு. அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வீடியோவும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குமே வந்து இதே பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/10 27/11 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஒருவேளை அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து 30/11 9/12 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட், உங்களுக்கு வந்து ஸ்கிரைப் வேணும், அதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன், அந்த ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து ஆர்ஆர்பியோட போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது வந்து 10/12 14/12 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான போஸ்ட் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஏஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எவ்வளோ வேகன்சி, டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மொத்த வேகன்சிக்கும் எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜோனில் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ சென்னை ஜோன், பெங்களூர் ஜோன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜோனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும், அதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர்பி சென்னையில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டில் போஸ்டிங் இருக்கும். ஓகே, இப்போ நான் சவுத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், அதாவது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர்பி திருவனந்தபுரமில் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சவுத் ஏரியாவில் வந்து போஸ்டிங் வேணும் அப்படின்னு. ஆனால் கேரளாலேயும் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கே போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். யார் வேணாலும் எந்த ஜோனில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்கள் நார்த் இந்தியாவில் ஒரு ஜோனில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் ஏதாச்சும் ஒரு ஜோனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஆர்ஆர்பி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அடுத்ததாக அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அடுத்ததாக ட்ரெயின்ஸ் கிளர்க், இந்த 3 போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 80 வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்ஆர்பி பெங்களூரில் இந்த 3 போஸ்ட் தான் இருக்குது. அங்கே 54 வேகன்சி தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரமில் 86 வேகன்சி இருக்குது. பட் இந்த 2 போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் காமன் தான். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 50% வந்து ஓவராலாக வந்து வச்சுருக்கணும். ஓகே, உங்களோட டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50% விட அதிகமாக இருக்கணும். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ, பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ, இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ இருந்தீங்கன்னா இந்த 50% அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. அவங்க பாஸ் ஆகிருந்தால் போதும். மற்றவங்க இப்போ யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 50%க்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்திருந்தால் தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஓகே,
இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசினா 33 வயசுக்குள்ளே, எஸ்சி எஸ்டினா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த டேட்டில் 1/1/2026 அப்போ உங்களுக்கு இந்த ஏஜ் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எஸ்சி எஸ்டியை தவிர்த்து வேற ஒரு கேட்டகரியில் வர்றீங்க, அதாவது எம்பிசி, டிஎன்சி, பிசி அந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வர்றப்போ ஓபிசி அப்படிங்கக்கூடிய ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துருவாங்க. அதுக்கு தனியாக ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தாசில்தார்கிட்ட தான் வாங்கணும். உங்கள் ஏரியாவில் உங்கள் தாலுகாவில் இருக்கக்கூடிய தாசில்தார்கிட்ட தான் வாங்கணும். இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும். இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா வாங்கிருங்க. ஓகே, நியூ சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. ஓல்டு சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலும் நியூ சர்டிஃபிகேட் வாங்கிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இன்ஹேன்ஸ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 33,000க்கு மேலே இருக்கும் மொதல் மாதம் சம்பளமே. ஓகே, ஸோ இப்போ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். எதுக்கு உங்களுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குதோ நீங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டில் வந்து ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், என்னோட டேட் ஆஃப் பர்த் இது நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இன்க்ளூடிங் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எது வரைக்கும் எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1/1/2008க்கு முன்னால் பிறந்தவராக இருக்கணும். இதுக்கப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் எந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க 2/1/1996க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகே, ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 2/1/93க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 2/1/91க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகே, இது இன்க்ளூடிங் ரிலாக்ஸேஷன் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதுலேயே நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட், அதாவது நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதை விட 10 வயசு உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கலாம் அந்த கேட்டகரியில். ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஏ3 அப்படிங்கிறது வந்து எந்த போஸ்ட்டுக்கு, ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படிங்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏ3 ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏ3 ஸ்டாண்டர்ட்னா என்ன, உங்களோட டிஸ்டன்ஸ் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6/9 வந்து 2 கண்ணிலையுமே இருக்கணும். 2 கண்ணிலையுமே வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கூட, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்ப கூட உங்களுக்கு இவ்வளோ இருந்தால் போதுமானது. நியர் விஷனுமே வந்து வித் ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 வந்து இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கலர் பிளைண்ட்னஸ் இதுக்கு இருக்கக்கூடாது. ஓகே, பைனாகுலர் விஷன் கரெக்டாக இருக்கணும், நைட் விஷன் கரெக்டாக இருக்கணும், மயோபிக் விஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ எனக்கு இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஏ3 ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னா நீங்கள் மற்ற ஸ்டாண்டர்டை பார்க்கவே வேண்டாம், நீங்கள் 4 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா ஏ3யை விட கம்மி தான் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பி2ங்கிறது வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பி2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ ஒரு கண்ணில் 6/9, இன்னொரு கண்ணில் வந்து 6/12 இருக்கணும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். 0.6 அப்படிங்கிறதா வந்து நியர் விஷன். ஓகே, இதுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், நைட் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து C2 மற்ற 2 போஸ்ட்டுக்கும் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அடுத்ததாக ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா C2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஓகே, ஸோ C2 அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணில் மட்டும் 6/12 இருந்தால் போதுமானது. இன்னொரு கண்ணில் வந்து உங்களுக்கு பார்வை இல்லாட்டாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நியர் விஷன் 0.6 வந்து ஒரு கண்ணில் இருந்தால் போதுமானது. அதுவுமே வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். ஓகே, மற்றபடி வேற எந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரெக்யர்மெண்ட்டுமே இதில் வந்து கேட்கல. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் உங்களுக்கு எந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, மற்ற போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ இதை கிளியராக கொடுத்துருக்காங்க. 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, 12th ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட்னு கொடுத்துருக்காங்க. அதில் 50%க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட், அதான் நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நான் எந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த டிசேபிலிட்டியை வந்து ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து போத் லெக்ஸ் அஃபெக்டட் அப்படின்னா பிஎல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, டெஃப்னா டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எது உங்களோட அந்த டிசேபிலிட்டியை வந்து எப்படி ஷார்ட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஐ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நோன்னு கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. ஓகே, ஹச்ஐயில் வந்து டிஹெச்ஹெச்சில் இருக்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகே, எல்டியில் இந்த மாதிரி எல்லாம் டிசேபிலிட்டி இருக்கிறவங்க எலிஜிபிள். ஓகே, ஓடி நாட் எலிஜிபிள். ஓகே, எம்டினா மல்டிபிள் டிசேபிலிட்டி. இப்போ எனக்கு இதில் இதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே, மல்டிபிள் டிசேபிலிட்டி இருக்குதுனாலும் எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐயில் எல்வி லோ விஷன் கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், CBT 1. இது வந்து ப்ரிலிம்ஸ் தான்.
பட் இதில் நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களால் வந்து குவாலிஃபை ஆக முடியும். இந்த கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் தான் ஸ்டேஜ் 2க்கு வந்து போக முடியும், சிபிடி 2க்கு வந்து போக முடியும். சிபிடி 2க்கும் சிபிடி 1க்கும் சேம் சிலபஸ் தான். சிபிடி 2வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, அடுத்து இதில் 2 போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதுக்காக டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. டைப்பிங் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்து எக்ஸாம் இந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கூட கற்றுக்கலாம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து டைப்பிங் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமில் மெயினாக இதை தான் செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த கண்ணுக்கு வந்து இவ்வளோ 6/6 இருக்கணும், 6/9 இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அதை தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ டைப்பிங் டெஸ்ட் வந்து ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட், அடுத்ததாக வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுலையுமே வந்து குவாலிஃபை ஆனால் போதும், இதுக்கு மார்க்லாம் கிடையாது. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான் செக் பண்ணுவாங்களே தவிர இதுக்கு மார்க்லாம் கிடையாது. இந்த மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபைனல் செலெக்ஷன் வந்து நீங்கள் சிபிடி 2வில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதில் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் இங்கிலீஷில் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஓகே, அதுலேயுமே நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட், உங்களுக்கு வந்து பிளைண்ட்னஸ் இல்லைனா லோ விஷன், செரிப்ரல் பால்சி, லோகோமோட்டார் டிசபிலிட்டி, இது வந்து 40% விட அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்காது. ஓகே, ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் டைப்பிங் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனால் தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். மற்ற 2 போஸ்ட்டுக்கும் டைப்பிங் டெஸ்ட் கிடையாது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான், இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து சிபிடி 1ம் உண்டு, சிபிடி 2ம் உண்டு. அது காமன் தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம், இதுக்கு ஒரு எக்ஸாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கும் ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான சிபிடி 1, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஸ்டேஜ் 1 வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே வந்து என்ன லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும், கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு கொஷின் வரும். எல்லா கொஷினுமே வந்து அதே லாங்குவேஜில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, டவுட் இருக்குது இங்கிலீஷில் நடுவில் சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிபிடி 1ல் வந்து 100 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும், அதாவது நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு. ஓகே, ஸோ இந்த 100 கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஜிகேலேருந்து 40 கொஷின், மேத்ஸில் 30 கொஷின், ரீசனிங்கில் 30 கொஷின் கேட்பாங்க. ஓகே, இந்த 100 கொஷினுமே உங்களுக்கு தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் கேட்குறீங்களோ அந்த லாங்குவேஜில் இருக்கும். இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக்கும் உண்டு, அட்வான்ஸ் மேத்ஸும் உண்டு, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரியும் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் ரீசனிங்கில் நிறையா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் இந்த சிலபஸை பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ண முடியும், ஃபைனல் செலெக்ஷனும் உங்களால் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லாமே உண்டு, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜி, ஜிகே, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி எல்லாமே உண்டு. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னால் கேட்டிருந்த அந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது, பட் இவ்வளோ நிறையா இருக்குது அப்படிங்கிற நினைக்க வேண்டாம். மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ 2 வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி பார்த்தாலே உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டாபிக் எல்லாம் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் வரும். ஓகே, அடுத்து மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸில் வரும். ஓகே, மற்ற எல்லாமே வந்து அரித்மெட்டிக். இந்த 4 டாபிக் வந்து அட்வான்ஸ் மேத்ஸ். எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும், எல்லாமே நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, கோர்ஸில் தமிழில் கொஷின் இருக்குமா, தமிழில் கொஷின் வச்சு டீச் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் கொஷின் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதாவது தமிழில் டீச் பண்ணியிருப்போம், உள்ள கொஷின் வந்து இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஜிகே பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே கம்ப்ளீட்டாக தரவாக நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம். நம்ம கோர்ஸில் இதுக்குமே வந்து தமிழில் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, சயின்ஸுக்குமே வந்து தமிழில் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ சிபிடி 2க்கு சேம் சிலபஸ் தான், சிலபஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வேரி ஆகும். ஓகே, டோட்டலாக 120 கொஷின் கேட்பாங்க. ஓகே, இதுலேயுமே ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, பட் டைமிங் சேம் தான். ஓகே, அதே 90 நிமிஷம் தான், ஆனால் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதில் 20 அதிகமாக இருக்குது. ஓகே,
ஸோ உங்களுக்கு ஜிகேல 10 கொஷின் அதிகமாக இருக்குது, 50 கொஷின். மேத்ஸ் ரீசனிங்கில் 5 கொஷின் அதிகமாக இருக்குது, 35 அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாகறனால இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, உங்களோட ஸ்பீடு வந்து நல்லா இருக்கணும். ஓகே, நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களோட ஸ்பீடை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்பீடாக இதில் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் CPT 1 முடிச்சதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க, மார்க் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிரும். ஓகே, ஸோ CPT 2க்கு சேம் சிலபஸ் தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக புதுசாக எதுவும் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. CPT 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா CPT 2க்கு வெறுமனே நீங்கள் மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டு போனாலே போதுமானது. ஓகே, இதுக்கான கிளாஸஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சந்துருமேஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துருமேஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும், அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். டேரெக்டாக ஆப்பில் தான் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499, 1499 ரூபா. ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரே கோர்ஸில் 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, SSCயில் வரக்கூடிய CGL, CHSL, MTS, கான்ஸ்டபிள், GD, CAPF, சப் இன்ஸ்பெக்டர், செலெக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், இது எல்லாமே வரும். ரயில்வேல வரக்கூடிய NTPC, ALP, குரூப் D, டெக்னீஷியன், இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாமுக்குள்ள எல்லா போஸ்ட்டுமே இதில் வரும். அது போக சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, RPF, TNUSRB, அந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் தனித்தனி ஃபோல்டரில் இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இந்த ஒரு கோர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, இதில் 3000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் PDF அவைலபிளாக இருக்குது. இப்போ NTPCக்கு மட்டுமே 3000 வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஓகே, நான் சொன்ன மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கு தான் இவ்வளோ வீடியோ. ஓகே, நீங்கள் ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா 700 வீடியோவில் வந்து 1000 வீடியோ வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1000க்கும் அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதில் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் SSC, ரயில்வே அந்த மாதிரி மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் 1500க்கும் மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ, அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு கூட ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். பட் கொஷின் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே அதில் இருக்கும். ஓகே, எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினர், இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு தான் இதில் வந்து பேசிக்லேருந்து டீச் பண்ணியிருப்போம். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நிறையா ஃபோல்டர் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்கிற ஃபோல்டரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, அது உள்ள RRB, NTPC அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 200 டேக்கான ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்னு சொன்னால, அந்த டைம் டேபிளுக்கான PDF இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். அந்த வீடியோவுமே இதிலே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்குலாம் வந்து தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். இப்போ மேத்ஸுக்கு ஒரே ஒரு வீடியோ தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் நீங்கள் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, மற்றபடி சிலபஸ் கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகே, இன்னும் புதுசாக கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பர்டிகுலராக சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பற்றின ஃபீட்பேக் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டெலகிராம் சேனலில், சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் பாருங்கள். பர்டிகுலராக இப்போ புதுசாக எடுக்கக்கூடிய சயின்ஸ் கிளாஸஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் வந்துகிட்டு இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வருமோ எல்லாத்தையுமே வந்து அதில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, NCERT புக்கை பேஸ் பண்ணி தான் அதில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.